ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி டிஸ்க் எரர் வந்தால் அது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா 2 MB தான் வரும். இந்த ஃபைலை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நெட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மினி டூல் சர்வர் மேக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லாட்டி அது தேவையான நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நெட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 MBக்கு டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டால் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களோட ஃப்ரீ ஸ்பேஸ் எதுன்னு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அன்லோக்கேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ரியேட்னு கொடுங்க. க்ரியேட் கொடுத்த பிறகு பார்ட்டிஷன் லேபிள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு இல்லாட்டி டிஸ்கோட நேம் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு கேட்கும். அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த பிறகு எஸ் கேட்கும். எஸ்ஸும் கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்க் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்க் க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தட் தான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க அந்த டிஸ்க்கு க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திஸ் பிசிஎம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டிஸ்க்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். I got a secret that nobody knows.